ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டீ ரெடி பண்ணுற நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கலாம். சாதம் ஒரு கப்னா 1/4 கப் மீல் மேக்கரை 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஜாரில் சேர்த்து நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இது வடித்த சாதமாக இருந்தால் நல்லா மசிஞ்சு வரும். குக்கர் சாதமாக இருந்தால் வரையாக இருக்கும். இது ஒரு ஸ்பூனோ அல்லது மேசரோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா களி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. கூடவே நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே போதும். இஞ்சி பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீல் மேக்கருக்கு பதிலாக நீங்கள் எக்கு சேர்த்து கூட இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஊற வைக்கிறதாங்க வேலை. அதை ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரே 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். டீ போடுற டைமில் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1/4 மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. நம்ம உப்பு வெங்காயம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் உள்ள தண்ணியை லேசாக விட்டு இந்த மாதிரி மாவு ரெடியாகி வந்திருக்கும். இதை நம்ம லேசாக அழுத்தம் கொடுக்காம உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இந்த மாதிரி உருட்டி எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துருக்கணும். இல்லைன்னா அது லேசாக எண்ணெயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். சாதத்தையும் நல்லா பிசைஞ்சு நீங்கள் கரெக்டான அளவில் கடலை மாவும் சேர்த்துருந்தீங்கன்னா பிரிஞ்சு வராது. சப்போஸ் அப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் சாதம் மீதமாக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டாக போட்டுறாமல் இந்த மாதிரி குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீதமாக இருக்கிற சாதத்துலேயோ அல்லது பழைய சாதத்துலேயோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். குயிக்காக பண்ணக்கூடிய இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட காமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.